இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா, துளசி தான் ஜெயிப்பாங்க, எந்த டென்ஷனும் வேண்டாம். நீங்க கவலைப்படாம இருங்க, சரிங்களா? பத்மா ஜெயிச்சா ஊரே தாங்காது. இன்னும் நிறைய கூலிங் கிளாஸ் வாங்கணும். துளசியை அனுப்பிட்டு தான் உட்காருவாங்க போல. பாட்டி, நோ டென்ஷன். கிரிக்கெட் பாக்குற மாதிரி தைரியமா பாருங்க. சிவா, நம்ம வடக்கு தெரு என்னாச்சு? கடைசி சுற்றாக வடக்கு தெரு ஓட்டுகள் என்ன போகிறார்கள்? பத்மா வாழ்க, வெற்றி. நான் சொல்லல. சும்மாவே குடிப்பாரு, இன்னைக்கு குடிக்காமையா இருப்பாரு. டென்ஷனா இருக்கா? கூல், நதிங் டு வரி. துளசிக்கு எப்படி இத்தனை ஓட்டு விழுந்துச்சுன்னு தான் நான் யோசிக்கிறேன். தெரியலையே. மொத்த ஓட்டுகளும் எண்ணி முடிந்து விட்டது. வெற்றியோ தோல்வியோ வேட்பாளர்கள் மனம் தளர வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறோம். நரி சின்னம் 3451 வாக்குகள் பெற்றுள்ளது. குதிரை சின்னம் 4386 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. பாத்தீங்களா? 3450. கவுண்ட் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு, அமைதியா இருங்க. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாட்டி. வடக்கு தெருவு ஆட்களை நீங்க சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே ஓட் போட்டுட்டாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க விரல பார்க்காம விட்டீங்களே, அதான் நீங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. புரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? நான் துப்பாக்கியோட ஸ்டேஷனுக்கு வந்தப்பவே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க. நீங்க கைது பண்ணி ஓட்டு போட விடாம தடுக்கணும்னு நினைச்சது ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கள தான். உன் பிளான் எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஏற்பாட்டையும் சிவா முன்னாடியே பண்ணிட்டான். சார், ஏதோ நடந்து போச்சு, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது சார். அத்தை வாங்க. காவேரி, தேங்க்யூ. சிவா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. குறிப்பா பத்மா, நீ கேட்டுக்க. தேர்தல் முடிஞ்சு போச்சு. வடக்கு தெரு ஆட்களை ஓட்டு போட விடாம போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி பத்மா ஜெயிக்க நினைச்சா. துளசி அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சு நேர்மையா ஜெயிச்சிட்டா. துளசியை இனிமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது குடும்பம், பஞ்சாயத்து ஆபீஸ் கிடையாது. எல்லாருக்கும் புரியுதுல்ல?
இந்த ஃபேமிலிக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் அங்கிள்? அத நான் சொல்றேன். ஜனனி, உனக்கு தாலி கட்டினதா சிவா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஆனா துளசிக்கு சிவா எங்க கண்ணு முன்னாடி தான் தாலி கட்டினான். உனக்கு இங்க இருக்கிற எல்லா உரிமையும் துளசிக்கும் இருக்கு. ஏய், இதெல்லாம் தேவையாமா? கொஞ்சம் பேசாம இரு, விடு. அப்போ சிவாவுக்கு பொண்டாட்டியாவும் உங்களுக்கு மருமகளாவும் இருக்க போறாளா? ஓ, அப்ப இந்த டிவோர்ஸ்லாம் டிராமாவா? ஏய், துளசி கழுத்துல தாலி இன்னும் இருக்கு. ஓட்டி பொறாமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு மேல உள்ளடி வேலை செய்யலாம் நினைச்சீங்க, அது நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சிவா, உள்ளடி வேலைன்னா என்ன? நீயும் பத்மாத்தையும் சேர்ந்து பண்றது எல்லாமே உள்ளடி வேலை தான். எல்லாருக்கும் நன்றி. இந்த வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உழைச்சிருக்காங்க. வெற்றி சாதாரணமா கிடைக்கல. பத்மா ஆண்டிக்கு நான் செஞ்ச சவால் படி ரம்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ரம்யா இதுக்கு மேலேயும் சிவாவை நினைச்சு ஏங்காம கல்யாணம் பண்ணிக்கணும். பத்மா ஆண்டியும் சீக்கிரமே அவங்க கணவர் வீட்டுக்கு போய் அவங்களுக்கான வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். எனக்கு மாப்பிள்ள பாக்குறதுக்கு இவ யாருமா? எவனாச்சு மாப்பிள்ளன்னு என்ன பார்க்க வந்தான், அவனை கொன்னுடுவேன். இல்ல நான் இவகிட்ட கேட்டனா, எனக்கு கல்யாணம் பண்ணி வை நான் இவகிட்ட கேட்டனா? இருக்கிற எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணி சிவா மாமாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? பாக்கட்டும். அவ பாக்குற மாப்பிள்ளை இங்கதானே வரணும், வரட்டும். அத்தை, நிலைமை தெரியாம நீங்களும் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க. எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களா? இந்த சிவா அந்த ஃப்ராடுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் ஏன் ஹஸ்பண்டா இல்ல துளசி ஹஸ்பண்டான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. இனியும் புலம்ப கூடாது, ஆட்டத்தை மாத்தணும். என்ன ஆட்டம்? என்னதான் ஆனாலும் அந்த துளசி தான் ஜெயிக்கிறா. நம்ம கிட்ட பேசிக்கா ஏதோ தப்பு இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கும்?